பயிற்சி 3.1ல் கொஸ்டின் நம்பர் 11 கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப் மற்றும் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப் எனில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என நிறுவுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது என்னது, கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப்னு கொடுத்துருக்குறாங்க. இதை 1 பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப் எழுதலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டேன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப். அதே மாதிரி ரெண்டாவது ஏ மட்டும் வச்சுட்டுனா முன்னாடி 1/3 கிடைக்கும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் 4/3 தீட்டா டிவைட் பை சைன் பவர் ஸ்கொயர் பை 3 தீட்டா அப்படின்னு ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கனால. அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப். சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். 1 பை காஸ் தீட்டா குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப் கிடைக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப். அப்போ பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் சைன் 2/3 தீட்டா காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 1/3 தீட்டான்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணேன்னா b square equal to sin power 4/3 theta cos square cos 2/3 theta ன்னு கிடைக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கிட்டோம், a square b square into a plus b a square plus b square ரெண்டோட வேலையை அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ cos power 4/3 theta sin power 2/3 theta into sin power 4/3 theta by cos power 2/3 theta into cos power 4/3 theta divided by sin square sin power 2/3 theta plus sin power 4/3 theta divided by cos power 2/3 ன்னு இருக்கும். இப்போ இதை மட்டும் குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், cos square theta plus sin square theta ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டோம். cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். இப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிற ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா 1 என நிரூபிக்கப்பட்டது.